ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை பூசணிக்காயில் வச்சு காசி அல்வா பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த பூசணிக்காய் வச்சு தான் நம்ம அல்வா பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பூசணிக்காவை கட் பண்ணிக்கலாம். நான் பாருங்களேங்க, கட் பண்ணுறதுல அந்த காம்பும் கூட எடுக்காமல் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக நான் காயை கட் பண்ணிட்டேன். நல்லா விளைஞ்ச காய் தான், விதையெல்லாம் நல்லா முத்தி தான் இருக்குது. காய் நல்லா இருக்குது. இப்போ இந்த காயில் இருக்க தோலெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த காய் இதெல்லாம் துருவர கத்தியாட்டு இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அது எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் கத்திலே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இதுவே ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இந்த தோல் எடுத்தாச்சு. உள்ளே இருக்க விதையும் நான் கையோடு எடுத்துக்கிறேன். என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது நல்லா பேசலை, ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக இப்போ தோல் எடுத்தாச்சுல. இப்போ அதே மாதிரி நான் ஃபுல்லாக எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது நம்ம துருவிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா பூசணிக்காவையும் துருவியாச்சு. துருவி இவ்வளோ தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக துருவி எடுத்துகிட்டு வந்த பூசணிக்காய் நல்லா துருவிட்டோம். இப்போ நான் இந்த கப்பில் எத்தனை கப்பு வருதுன்னு அளந்துக்க போகிறேன். நம்ம தண்ணியோடவே போட்டுக்கலாம். என்னோட ஸ்டைலில் நான் செய்கிறேன். இதில் ஒரு கப்பு வந்துருக்கு. ரெண்டு கப்பு. மூணு கப்பு. இந்த தண்ணியை நான் அதோட ஊற்றிக்க போகிறேன். இந்த தண்ணி இவ்வளோ இருக்குது. இதோட இப்போ நம்ம அல்வாக்காக வச்சாச்சு. அந்த தண்ணியிலேயே இந்த காய் நல்லா வேகட்டும். நான் ஹை ஃப்ளேமில் தான் இப்போ வச்சுருக்கேன்.
ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ வேக வச்சுட்டேன். இப்போ நான் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். இந்த கப்பில் தான் போட்டேன் 3 கப்பு. இப்போ இந்த கப்லேயே 1 கப் அளவு சர்க்கரை போட்டுக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு கலர் விட்டுக்கலாம். நல்லா தண்ணி விடுது பாருங்கள் சர்க்கரையிலையும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ போடுறேன். எனக்கு குங்குமப்பூ பத்தாதமாக இருந்துச்சு, அதனால் நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கூடவே வாசத்துக்காக நான் ஏலக்காய் 1 போடுறேன். தூள் இருந்தாலும் தூள் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட தூள் இப்போ இல்லை, அதனால் இந்த ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் போட்டுக்கிறேன். நல்லா அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு சர்க்கரை பாவில். சர்க்கரை பாவில் அது வேறுது. சர்க்கரை போட்டோம்ல, அது கரைஞ்சி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் இப்போ இது டெம்ப்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு பேனில் வந்து 1/2 கப்பு அளவு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய் சூடான உடனே குட்டி குட்டியாக முந்திரி நான் உடச்சி வச்சுருக்கேன். இதை அந்த நெய்யில் போட்டு ஒரு வதக்கி நம்ம அல்வாவில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போதும். இந்த அளவுக்கு அடுத்த சிம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த இதில் இப்போ வந்து இந்த அரைச்சி கட்டிலே ஒட்டாத அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கிளறிக்கிட்டே இருக்கும். அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி, ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்துட்டு போய் சொல்கிறேன். சுகர் பத்தாதுன்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் வந்து இப்போ ஒரு அளவாக போட்டிருக்கேன்.
எப்பயுமே அல்வானா சர்க்கரை நிறையா இருக்கணும், நல்லாயிருக்கும். எனக்கு இது போதும், நான் கம்மியாக போட்டிருக்கேன். அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னோடய ஸ்டைலில் காசி அல்வா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். விறுவிறுத்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு பார்க்குறேன். சூடாக இருக்குது. நல்லாயிருக்கு. இன்னும் ஆறி ஜில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது உண்மையாலுமே இப்போ சூப்பராக இருக்குது.